இங்கே பாருங்க மசாலா தெரியுதா உள்ள, இதுதான் ஸ்பெஷலே. அப்படியே ஒரு முக்கி மசாலாவும் டீயும் ஒரு மிக்சிங்கை போட்டு வச்சுக்கோங்க. டீ எங்க வச்சிருக்கேன். நம்ம ஆனக்கட்டி ரோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இடையார்பாளையத்துல இருந்து கணுவாய், அதுக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கு. பெட்ரோல் பங்க் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்தி பாய் வந்து ஒரு கடை வச்சிருக்காப்ல, ஸ்ரீதேவி நாராயணன் டீ ஸ்டார்னு சொல்லிட்டு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீ வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி டீ ஜம்முன்னு போட்டு தர்றாங்க. பட் சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தா பெருசா வச்சிருக்கான். எங்க வாங்கினான்னு தெரியல, எப்படி வாங்குறானு தெரியல. ஆனா கடை நடத்திக்கிட்டு தான் இருக்கான். நம்மளு வடக்குல இருந்து இறக்குமதி பண்ணுவான் போல. டீ பாத்தீங்கன்னா அப்படி இருக்குங்க, தரமா இருக்கு. ஏக் டீன்னு சொன்னா அவன் தோ டீ தான் சொன்னான். சரி ஓகே போடு அப்படின்னு போட்டாப்ல. டீ ஜம்மன் இருக்குங்க. இஞ்சினா இஞ்சி, அப்படியே ஒரு இஞ்சி, வடக்கு இஞ்சியா என்னன்னு தெரியல, அவ்வளவு டேஸ்டா இருக்கு இஞ்சி டீ. அது கூட ஒரு பப்ஸ், அவங்க ஒரு ஸ்பெஷல் பப்ஸ் பண்றாங்க. அந்த பப்ஸ் அப்படியே சுட இருக்கு. டீயும் சுட, பப்ஸும் சுட. அதே இந்த பப்ஸுக்குள்ள ஒரு மசாலா இருக்கு பாருங்க, மசாலா அப்படி இருக்கு டேஸ்ட். கரெக்டா அந்த பப்ஸை எடுத்து நம்ம டீல முக்கி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு டேஸ்ட். இந்த பப்ஸ் பாருங்களேன், இந்த பப்ஸ் ஓகேவா. ஸோ இதுக்குள்ள ஒரு மசாலா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இந்த டீ எடுத்தாச்சு, டீ அப்படியே அதுல முக்கி ஒரு கடி கடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு டேஸ்ட். இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு, அதாவது ஆனக்கட்டி சைடு வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டாக கணுவாய்க்கு முன்னாடி ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க், அதுக்கு ஆப்போசிட் ஒரு கடை இருக்கும் ஓகேவா. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஓகேவா. ஆனால் என்னன்னா இந்த டீ வந்து லாஸ்ட் டைம் நான் குடிக்கும்போது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றும் போது வந்து ஃபேண்ட்ல சிந்திட்டேன். சரியான சுட்டு வச்சுச்சு தொடையில. அதை விட மீன் என்னன்னா அந்த கரை போக மாட்டேங்குது. கரை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கரை ரொம்ப கெட்டது ஓகேவா. கரை போகவே மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. இன்னுமே ஒரு மாசம் கிட்ட 1.5 மாசம் கிட்ட ஆச்சு, இன்னுமே அந்த டீயோட கரை வந்து ஃபேண்ட்ல அப்படியே இருக்கு, போகவே மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா தெரியும். வாங்க சியர்ஸ். இங்க பாருங்க புகை போகுது தெரியுதா, அவ்வளவு சூடா இருக்கு. குட் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தெரிய மாட்டேது, கிளார் அடிக்குது, அதனால தெரியல. பொங்க ஊத்தி வச்சிருக்கேன், சாத்தனா சிந்திருமா பயமா இருக்கு. பப்ஸ் ஒரு கடி, டீ ஒரு வாய், இதை விட வாழ்க்கையில் வேற என்னங்க வேணும். நல்ல குடும்பம், அதுதான் ஞாபகம் வருது. அரே பாய், சூப்பர் பாய். கார்குள்ள சிந்தாது, கவலைப்படாதீங்க. எனக்கு கீழே ஃபுல்லாக துண்டு வச்சு அதுக்கு மேலே தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம் ஓகேவா. இங்கே பாருங்க மசாலா தெரியுதா உள்ள, இதுதான் ஸ்பெஷலே. அப்படியே ஒரு முக்கி மசாலாவும் டீயும் ஒரு மிக்சிங்கை போட்டு வச்சுக்கோங்க. அந்த சூடு, அந்த டேஸ்ட், அந்த காரம். ஸ்பெஷல் என்னன்னா இந்த 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 பப்ஸு கூட நம்மால் வந்து ஒரு வகையான மிளகா தர்றாப்புல. பச்சை மிளகா தான், நம்ம ஊரில் நீட்டமாக இருக்குமே அந்த பச்சை மிளகா தான். அது கூட வந்து உப்பு ஃபுல்லாக தடவி இருக்கு. அதில் எண்ணெயில் போட்டு வறுத்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக, காரமெல்லாம் இல்லை, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு மாதிரி. நான் அது வேண்டான்னு சொல்லிட்டேன். லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்ப பிரச்சனைகளுக்கு ஆளாகிட்டேன். ஸோ அதனால் அதில் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணதை விட்டுட்டேன். வேண்டாம் பையான்னு சொல்லிட்டேன். சி த மசாலா மேன், ஃபோக்கஸ் ஆகலை. எஸ் சி தி மசாலா. ஆக்சுவலி பங்க்கில் வந்து சிஎன்ஜி அடிக்கிறதுக்காக நின்றுருக்கேன். ஃபுல்லாக ஒரு 10-15 வண்டி நிற்கிது. ஆஃப்லைன் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சிஎன்ஜி அடிச்சுட்டு தான் ஆன் பண்ணணும். சரிங்க, பார்ப்போமா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வரேன். பை.